பிராண்ட் நியூ ராயல் என்ஃபீல்டு புல்லட் 80,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1,20,000, 1,50,000 ஃபுல்லா பின் டு பின் ரெஸ்டோர் பண்ண பட்ஜெட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350னா 100க்கு 100 பேர் நம்புவீங்க. நல்லா டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க மட்டும் தான் இன்ஜினை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இது ஓல்டு புல்லட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் லுக்ல ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காரு. கிளாசிக் கூட இப்ப ரீசெண்டா வந்த கிளாசிக் மீட்டியரோட ஃப்ரண்ட் டிஸ்க் அசம்பிளி ஃபுல்லா மாத்திருக்காங்க. இது ஓல்டு வண்டி தான், ஆனா உங்களுக்கு வந்து அலைஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் போட்டு லேட்டஸ்ட் வண்டியா ரெடி பண்ணிருக்காரு இந்த ரெண்டு வண்டி. சோ கிட்டத்தட்ட நீங்க லேட்டஸ்ட் வண்டி ஓல்டு வண்டின்னு இல்ல, லேட்டஸ்டா லான்ச் ஆன உங்களுக்கு 650 சிசில இருந்து 350 சிசில இருந்து நீங்க ஓல்டு விண்டேஜ் புல்லட்ல இருந்து லேட்டஸ்ட் புல்லட் வரை எந்த பைக் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். அந்த ஓல்டு புல்லட்டை உங்க அப்பாவோட தான் இருக்கும் இல்ல தாத்தாவோட தான் இருக்கும் ரெடி பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்டா நீங்க டெய்லி யூஸ் பண்ற மாதிரி பக்காவா ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா டேஸும் பாத்தீங்கன்னா கம்மியா. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ லாஸ்ட் 5 வருஷமா புல்லட் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரோ, நிறைய நம்ம வந்து அதை பேச வேணாம். வண்டி கொடுத்துறோம், நாங்க காசும் கொடுத்துட்டோம், வண்டி ரெடி பண்ணி தர மாட்டாங்க, பாதியிலே நிக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, வண்டி எல்லாமே பிரிச்சு தான் போட்டிருக்காங்க, அப்படியே ஸ்பேராவே இருக்குன்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட். நம்ம கார்த்தி ப்ரோ கிட்ட லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸா டிராவல் பண்றோம். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பாத்தீங்கன்னா 100க்கு 100% இருக்கு ப்ரோ. ஏன்னா கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைசிங் கொஞ்சம் அதிகம் ஃபீல் பண்ணாலுமே 100% அந்த ட்ரஸ்ட்டை வந்து நீங்க வந்து காப்பாத்துறீங்க. அது சர்வீஸ் ஆகட்டும், ரெஸ்டோரேஷன் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், அவரோட பெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா 100% கொடுத்துட்டு இருக்காரு. இங்க ஒரு 5 புல்லட் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 25 புல்லட் இருக்கு. மெயினா நாங்க ஒரு 5 புல்லட் எடுத்து வச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புல்லட்டை சொல்லிடுங்க ப்ரோ. கைஸ் எல்லாருக்குமே தெரியும் ஓல்ட் இஸ் கோல்டு. சோ ஓல்டு புல்லட்டை லேட்டஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில விஷயத்தை வாங்க நான் காட்டுறேன். எக்ஸாம்பிள், ஓல்டு புல்லட்டுக்கு டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் மீட்டியோர்ல வர மாஸ்டர் சிலிண்டர் கிட் பிரேக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தெரியும். பிரேக் லிவர் இதுல வந்துட்டு பிளாக்ல கொடுத்திருக்கோம். அப்படிங்க வருங்க இதுல பிளாக் வித் அலுமினியம் சில்வர்ல கொடுத்திருக்கோம். ரெண்டுத்திலும் டிஸ்க் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னி காலகட்டத்தில் பஞ்சர் ஆனா ஓல்டு புல்லட் எல்லாம் கழட்டி மாட்ட தெரிய மாட்டேங்குது. ரொம்ப டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ரொம்ப இந்த பஞ்சர் போற நண்பர்களுக்கு சோ அலைவில் வித் டியூப்லெஸ் டயர் அண்ட் இன்ஜின் பழைய காலத்துல மாதிரி தொடச்சிட்டு இருக்கிறதுக்குலாம் இப்ப டைம் கிடையாது. அப்போ இன்ஜின் மேட் பிளாக் போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா பிளாக் வித் குரோம், இதுல பாத்தீங்கன்னா எலிபென்ட் கிரே, இதுல ரொம்ப பேரோட ட்ரீம் ஆன அந்த கிரீன்ல லைனிங். சோ ஓல்டு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு நீங்க வச்சிருக்கீங்க, பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணுவோம். பிரதர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே நம்ம கண்டினியூஸா பேக் டு பேக் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மெட்ராஸ் பைக்கர்ல நவம்பர் மந்த்துக்கான டெலிவரி ஸ்லாட் அண்ட் மாடிஃபிகேஷன் ஸ்லாட்டும் ஓபன் ஆயிருச்சு. அண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் போதுங்க.